ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 2 ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருக்கேன் ஒரு லோக்கல் செல்லர்கிட்டேருந்து. என்னென்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு 2 வாட்சஸ் நான் எடுத்துருக்கேன் கைஸ். ரொம்ப நாளாக ஆக்சுவலாக இந்த மாதிரி வாட்சஸ் எடுக்கணும் ரொம்ப ஆசை. நான் வந்து கொஞ்சம் வாட்ச் பிரியர், என்கிட்ட நிறையவே வாட்ச் இருக்கும். ஆனால் கொஞ்சம் எப்பவுமே வந்து டிஃப்ரெண்ட்டான வாட்ச், யூஸ்வலான நம்ம வாட்ச் எடுக்கிறத தாண்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான வாட்ச் எடுக்கணும்னு எனக்கு எப்பவுமே வந்து ஒரு ஆசை இருக்கும். ரொம்ப பிராண்டடாக நான் எனக்குமே போக மாட்டேன். இருக்குது என்கிட்ட பிராண்டட் வாட்சஸ் வந்து நான் வந்து டைமெக்ஸ், இப்போதைக்கு இருக்கிற காஸ்ட்லியான வாட்ச் பார்த்தீங்கன்னா டைமெக்ஸ்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 9,000 வரும், 8,500 சம்திங் அந்த வாட்சோட விலை. அது என்கிட்ட இருக்குது. ஓகேங்களா, டைமெக்ஸ் வந்து காஸ்ட்லி வாட்ச் வச்சுருக்கேன். தாண்டி அம்மா பார்த்தீங்கன்னா ஒரு டைமெக்ஸ் கேசியோ நினைக்கிறேன், கேசியோ டைமெக்ஸ் வாங்கி கொடுத்தாங்க. அதுவும் வந்து ஒரு 3,000 மாதிரி வச்சுருக்கேன். பட் தாண்டி இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் இந்த மாதிரி பிராண்டடாக போகாமல் கொஞ்சம் சீப்பாக போயிடலாம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 2,000, 1,500. என்ன 2,000 சீப்பாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போலாம் வந்து விலை ஏறிச்சு கைஸ். எதுவுமே வந்து அந்தளவுக்கு சீப்பாக கிடையாது, எல்லாம் வந்து கொஞ்சம் காஸ்ட்லி ஆகிடுச்சு. ஸோ இப்போலாம் பிராண்டட்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆகிடுச்சு கைஸ். ஓகேங்களா, அதாவது பிராண்டட்னு சென்ஸ் நான் சொல்கிறது நார்மல் வாட்சஸ். டிஜிட்டல் வாட்சஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப சீப்பாக கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. உங்களுக்கு பிராண்டடே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2,500, 3,500 அந்த மாதிரி ரேஞ்சில் கிடைக்குது. பட் நார்மல் வாட்சஸ் பார்த்தீங்கன்னா ஒன்று ரொம்ப லோக்கலாக ஒரு 500, 300 கிடைக்குது. அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக போகணும்னு நினைக்கிறீங்க. இப்போ நான் காட்டக்கூடிய இந்த வாட்சஸ்லாம் கொஞ்சம் பெட்டரான வாட்சஸ். அந்த மாதிரி வாட்சஸ் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு எப்படியும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மினிமம் 1,500 நீங்கள் செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அப்படி தான் நான் வந்து ஒரு 2 வாட்சஸ் நான் வந்து எடுத்திருக்கேன் என்னோடய லோக்கல் செல்லர்கிட்ட இருந்து. ஸோ வாங்க ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இவர் எங்கே இருக்கார் அப்படின்னா வந்து சூரத்தில் இருக்கார். இவர் வந்து ஹோல்சேலில் தான் செல் பண்ணிட்டாரு. வாட்சஸ் பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட தான் நிறைய வாட்சஸ் எடுக்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணி செக் பண்ணிக்கலாம். அவர் வந்து நான் கேட்டிருக்கிற வாட்சஸ் தான் அமைச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் எல்லாமே பேக்கிங் கொஞ்சம் டீசெண்டாகவே அழகாக போட்டு அனுப்புவார். ஓகே, ஸோ அதை நீங்கள் வந்து எந்த ஒரு காம்ப்ரமைஸஸும் மோஸ்ட்லி பண்ண மாட்டார். இப்போ நீங்கள் பார்ப்பீங்க பேக்கிங் இஸ் குட். அண்ட் அவர் ஷிப்பிங் எதாவது பண்ணி விட்டாருன்னா எனக்கு வந்து ப்ளூ டாட்டில் ஷிப் பண்ணி விட்டார். ஸோ பேக்கிங்கில் ஒன்றும் கிடையாது. அண்ட் இதை நம்ம பிச்சிடலாம். இது நீங்கள் ஈஸியாக கலட்டி நீங்கள் வந்து திருப்பி டேப் பண்ண முடியாது. ஸோ அதனால் வந்து திருட்டு பயம் வந்து கொஞ்சம் கம்மி தான். அதுவும் ப்ளூ டாட்லாம் போயிட்டிங்கன்னா உங்களுக்கு சூப்பர் ஆசமாக டெலிவரி பண்ணுவாங்க. ஸோ எஸ், 2 வாட்சஸ். ஒன்று வந்து டேக் வேறு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா வந்து ஒமேகா. ஆனால் ஆக்சுவலாக நான் வாங்கியிருக்கிற வாட்சஸ் ஒமேகாவும் கிடையாது, டேக் வேறும் கிடையாது. ஸோ அதுதான், இதான் லோக்கல் செல்லர்ஸ். எதுவுமே பார்த்தீங்கன்னா வந்து நம்ம என்ன வந்து ப்ராடக்டான பாக்ஸ் கேட்குறோமோ அது வராது. ஆனால் இவர் வந்து கரெக்டாக எனக்கு இது வரைக்கும் நான் நிறைய வாட்சஸ் எடுத்துருக்கேன். இது வரைக்கும் ஒரு வாட்டி கூட சதனம் பண்ணதில்லை. ஸோ வாங்க இப்போ நம்ம செக் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதுக்கு வந்து ஆக்சுவலாக பாக்ஸ் வராது, சரிங்களா. அவரே வந்து பாக்ஸ் எனக்காக ஏற்பாடு பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. இல்லை கேஷியோ இருக்கணும், பார்க்கலாம் என்ன இருக்குன்னு தெரில. ஓ, கிளாத்து நல்லா இருக்கே, பேக்கிங் நல்லா இருக்குது. சரி, எனவே சொல்ல நம்ம கேட்ட வாட்ச் இருக்கும் மோஸ்ட்லி. எனக்கு தெரிஞ்சு 99% நான் என்றைக்குமே வந்து நான் கேட்டேன். இது என்ன போட்டிருக்கேன் மேலே, ஜீன் போட்டிருக்கு. ஓகே, ஸோ எஸ், இதுதான் கைஸ் வாட்ச் நம்பர் 1. இது மாதிரி வாட்ச் நீங்கள் பார்த்துருக்கீங்க ஐயா. அது கூசியோட வாட்சு. உங்களுக்கு கரெக்டாக கையில் உட்காருதா அப்படின்னு கேட்டிங்கன்னா உட்காருகிறது. நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி வந்து டிஃப்ரெண்ட்டான வாட்சஸ்னால் எனக்குமே எடுக்க நான் ட்ரை பண்ணுவேன். ஓகே ரைட், இது வந்து எப்படி உட்காரும், எப்பவுமே இந்த மாதிரி வந்து ஸ்ட்ராப் போட்டு வாட்ச் எடுக்க மாட்டேன். ரைட்டு, ஸோ இது வந்து யாராவது ஒருத்தர் நான் போட்டு விட்டா தான் கைஸ், இல்லைனா வந்து நான் ஸ்ட்ராப்பை மாற்றுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். சரி பஸ், நான் போட்டே காட்டுறேன். எனக்கு தெரில, போட்டாச்சு. ஸோ இது பாருங்க, கொஞ்சம் லூஸாக இருக்குது. ஆனால் நம்ம டைட் பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. யாராவது ஓப்பன் பண்ணி கொஞ்சம் டைட்டாக போட்டு விட்டாங்கன்னா நம்ம மாட்டிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், எவ்வளோ அழகாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. நல்லா வெயிட் இருக்குது கைஸ். ஆக்சுவலாக அந்த வாட்ச்சு ஓரளவுக்கு வெயிட்டாக இருக்குது. குசியோட வாட்ச். ஆக்சுவலாக இது வந்து சைபர் வாட்ச்சு. இதுக்கான ஆக்சுவலான ஒரு ப்ராடக்டான ஃபோட்டோ நான் ஆட் பண்ணுறேன். இது பார்த்திங்கன்னா வந்து இப்போ நான் போட்டிருக்கிறது இந்த வாட்ச் பார்த்திங்கன்னா வந்து டூப்ளிகேட்டு, சரிங்களா. அதுதான் உங்களுக்கு வந்து கீழே வந்து டிஜிட்டல் வரும், மேலே அனலாக் வரும். அதில் பார்த்திங்கன்னா கீழே இங்கே டிஜிட்டல் மட்டும் தான் வரும். இங்கே பார்த்திங்கன்னா வந்து உங்களுக்கு அனலாக் வராது, வேறு ஏதாவது சிப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதுதான் ஆக்சுவல் ஒரிஜினல் வாட்ச். நான் கிடைச்சா உங்களுக்கு ஃபோட்டோ சைட் பை சைட் ஆட் பண்ணி விட்றேன், நீங்கள் பாருங்கள்.
ஸோ இதான் கைஸ் வாட்ச் நம்பர் 1. நல்லாவே இருக்குது கைஸ். லைட் இருக்கா? ஓ லைட் இருக்குது, இது பாருங்க. சூப்பர் சூப்பர் ஆசம். சரியான வாட்ச், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் வந்து கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும், ஏன்னா உங்களுக்கு கைண்ட் எதுனா கீழே வந்துடலாம். இது வந்து நீங்கள் வந்து ஸ்ட்ராப் பிடிக்கலாம் கூட மாற்றிக்கலாம். இங்கே பாருங்கள், ஸ்ட்ராப் வந்து நார்மல் ஸ்ட்ராப் தான் கொடுத்துருக்காங்க, நம்மளோட இந்த பின் ஸ்ட்ராப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வேணால் நீங்கள் வேறு ஸ்ட்ராப் நீங்கள் வாங்கி மாட்டிக்கலாம். பட் இந்த ஸ்ட்ராப்பே நல்லாயிருக்கு. ஸோ இதான் கைஸ் வாட்ச் நம்பர் 1. ஓகே, நான் சொன்னல டேக் வேறுன்னு சொல்லிட்டு உள்ளே வேறு ஏதாவது அமைச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு, நம்ம டேக் ஒரு கேட்கல, நம்ம இந்த வாட்ச் தான் கேட்டிருந்தோம். ஆனால் டேக் ஒரு பாக்ஸ் போட்டு அமைச்சிருக்காரு. தட் இஸ் குட். ஸோ இது வந்து ப்ராடக்ட் நம்பர் 1 மக்களே. ப்ராடக்ட் நம்பர் 2 போயிடலாம். ரப்பர் பேண்ட்லாம் தனியாக வச்சுருவோம். இதில் என்ன இருக்கும்னா கேசியோ இல்லை சார், டைமெக்ஸ் வாட்ச் இருக்குன்னு நினைக்கிறேன். இது உள்ள பார்ப்போமா? பேக்கிங் நல்லா இருக்குது கைஸ். இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே நல்லா பண்ணியிருக்காரு. யூஸ்வலாக கொஞ்சம் பண்ணுவார் நல்லா, இந்த வாட்டியும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காரு. குட். ரப்பர் பேண்ட் நம்பர் 1, ரப்பர் பேண்ட் நம்பர் 2, ரப்பர் பேண்ட் நம்பர் 3. எஸ், சிட்டிசன் வாட்ச், சாரி சிட்டிசன். ஸோ இதான் கைஸ் வாட்ச் நம்பர் 2. எப்படி இருக்கு? இது வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்குது ஆக்சுவலாக. கொஞ்சம் பெருசாக இருக்குது, எதிர்பார்த்தேன். இது வந்து நார்மல் நம்மளோட ஸ்ட்ராப் வாட்ச். ஓகே, உங்களுக்கு வந்து டேகோடு வந்துடும். டேகை நம்ம எடுத்துடலாம், தேவையில்லை. இது ஆக்சுவலாக கொஞ்சம் பெருசாக எதிர்பார்த்தேன். தட் இஸ் ஓகே. பட் ஆனால் உங்களுக்கு பார்க்கறதுக்கு குவாலிட்டி வந்து உங்களுக்கு கிட்டத்தட்ட எடுத்துடலாம். எடுத்தாச்சு. ஸோ இதான் கைஸ் வாட்ச் நம்பர் 2. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெம்பரேச்சர் இருக்கும், அனலாக் இருக்குது, டிஜிட்டல் ஓடிட்டுருக்கு. இதான் டிஜிட்டல் அனலாக். இது வந்து இது என்னன்னு தெரியல, இது வந்து செகண்ட்ஸ் நினைக்கிறேன், இல்லை வந்து டைமர்னு நினைக்கிறேன். இதுவும் வந்து உங்களுக்கு வந்து செகண்ட்ஸு. இது வந்து உங்களுக்கு டெம்பரேச்சரு எல்லாம் கொடுத்துருக்கு. இங்கே வந்து உங்களுக்கு வந்து அந்த வாய்ஸ் மோட், உங்களுக்கு வந்து அந்த வாய்ஸ் வரும். இல்லை லைட்டும் இருக்குது. லைட் எங்கே கொடுத்துருக்காங்க? இல்லை எது லைட்டுன்னு தெரில, இருங்க. இதான் லைட்டா? ஓகே, இதான் லைட். ஸோ லைட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் இருக்குது கைஸ். இதுலேயும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். நல்லா பார்க்குறது ஸ்பீடோ மீட்டர் மாதிரி இருக்குது, போட்டு பார்க்கலாம். ஆனால் இது வாட்ச் கொஞ்சம் சின்னதாக இருக்குது கைஸ். நான் கொஞ்சம் பெருசாக எதிர்பார்த்தேன். இது கொஞ்சம் லைட் டிசப்பாயின்மெண்ட்டாக எனக்கு இருக்கிறது. பட் ஓகே, நோ ப்ராப்ளம், பார்த்துக்கலாம். ரொம்ப சின்னதாக இல்லை, பட் சின்னதாக இருக்குது. அதுதான் வந்து கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். யூஸ்வலாக வந்து இப்போலாம் வந்து எல்லாம் கொஞ்சம் பெரிய பெரிய வாட்சாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. பட் சின்ன கைகளுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். இங்கே பாருங்கள். இதான் கைஸ் 2வது வாட்ச். எப்படி இருக்குது? டிஃப்ரெண்ட்டாக இருக்கா? சரி, மாதிரி எனக்கு எப்போயும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வாட்ச் போடுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதான் நான் வந்து ட்ரை பண்ணி எடுத்திருக்கேன். இதில் இருக்கிற டிசப்பாயின்மெண்ட் நான் பார்க்குறது இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கிளாஸஸ் வெளியே தெரியுது பாருங்கள். மேபி இந்த ப்ரொடெக்டர்ஸ் இருக்குது, இதை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், தெரில. பட் ஆனால் இந்த கிளாஸு கண்டிப்பாக அடி வாங்குவோம். ஏன்னா வந்து கொஞ்சம் ப்ரொட்ரூட் ஆகுது பார்த்தீங்களா வெளியே, இது தெரியும் பாருங்கள். ஸோ அதனால் ஸ்க்ராச்சஸ் நிறைய வர வாய்ப்புகள் இருக்குது, உடையும் வாய்ப்பு இருக்குது சிட்டிசனோட வாட்சு. ஸோ இதான் நான் பார்க்குற இதில் டிஸ்அட்வான்டேஜ். இதில் இருக்க டிஸ்அட்வான்டேஜ்னால் இது வந்து ஒரு தனி ஸ்ட்ராப், அதாவது இப்படி ஒட்டி இப்படி இல்லை, இப்படி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து கையில் நழுவி விழாது. பட் இது வந்து இந்த பார்ட் லூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா டக்குன்னு கழண்டி கீழே விழும். எங்கேயாவது நம்ம கூட்டத்தில் போகிறோம்னா கைண்டி விழ வாய்ப்பு இருக்குது. அதான் இந்த வாட்சில் இருக்க ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி எனக்கு இந்த 2 வாட்சில் எனக்கு எந்த வாட்ச் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா இந்த வாட்ச் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு டிஃப்ரெண்ட்டாக, ரொம்ப அழகாக, ரொம்ப கொஞ்சம் வாட்ச் என் கைக்கு அடக்கமாக. நாங்கள் வந்து பெரிய வாட்சஸ் போட்டு பழகுவேன், ஸோ அப்படின்றதுனால எனக்கு கைக்கு அடக்கமாக பிடிக்கும். பட் இது பாருங்கள், இது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. இதை கம்பேர் பண்ணும்போது ஓகே, லென்த் வைஸ் ஒன்று தான். பட் ஆனால் வந்து எனக்கு என்ன இது கொஞ்சம் சின்னதாக இருக்க மாதிரி தெரியுது, இது பெருசாக இருக்க மாதிரி தெரியுது. நான் உங்களுக்கு காட்டிக்கிறேங்க பாருங்கள். ஓகே, பார்க்கறதுக்கு ஏதோ 2 பேரும் ஒரே சைஸ் மாதிரி தான் இருந்தது. பட் இது கொஞ்சம் ரொம்ப திக்காக இருக்குது, அதனால் உங்களுக்கு அப்படி தெரியல. பட் இதில் இருக்க ரொம்ப பிடிச்ச ஃபீச்சர்னால் இந்த லைட் தான் கைஸ். தரமாக இருக்குது. இப்போ எரியும் அடியுது, தெரியுது பாருங்கள், தரமாக இருக்குது. லைட் சூப்பராக இருக்குது, இது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ எஸ், இதான் கைஸ் இந்த 2 வாட்சோட ரிவ்யூஸ். ஸோ இதான் உங்களுக்கு காட்டலாம்னு நினச்சேன். ஓகேங்களா? ஈச் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து 1800 வரும். ஈச் 1800. ஆமாம், நான் ஹோல்சேல் எடுத்தனால வரும். நீங்கள் வந்து ரீட்டைல் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு எப்படியும் வந்து ஒரு 2500 கிட்ட வந்துடும். நான் ரீட்டைலில் இந்த 2 வாட்ச் மட்டும் இல்லை, மற்ற ஐட்டம்ஸும் நிறைய எடுத்திருக்கேன். அப்படின்றதால இந்த 2 வாட்ச் மட்டும் உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா இது டிஃப்ரெண்ட்டாக நான் எனக்காக எடுத்தேன். யூஸ்வலாக வந்து நான் வந்து என்னோடய கடைக்காக எடுப்பேன், இவங்ககிட்ட இருந்து எடுப்பேன். ஸோ அப்படின்றதுனால உங்களுக்கு இந்த வாட்ச் நான் வந்து இந்த ப்ரைஸுக்கு நான் எடுத்திருக்கேன். நீங்கள் ரீட்டைல் எடுக்கணும்னா உங்களுக்கு எப்படியும் வந்து ஒரு 2500 இது செலவாகும். வேணும்னா சொல்லுங்கள், கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ண வாங்கி தரேன். பட் ஒன்லி இட்ஸ் ஃபார் தமிழ்நாடு பீப்புள். ஸோ
வேணும்னா சொல்லுங்கள். இதெல்லாம் இருந்தால் ஸ்டாக்கில் இருக்காது, இதெல்லாம் வந்து உடனே போயிடும். இது வந்து லாஸ்ட் இன் ஸ்டாக் நடக்கும்போது லாஸ்ட் இன் ஸ்டாக்கு. இது வந்து அவைலபிளாக இருக்குதுன்னு நினைக்கிறேன், கேட்டு பார்க்கணும். ஸோ அந்த மாதிரி தான் நான் அதை எடுத்து கொடுக்குறேன். ஸோ வேணும்னா சொல்லுங்கள், எடுத்துக்கலாம். ஸோ எஸ், தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ராடக்ட் ரிவ்யூ. உங்களுக்கு கொஸ்டின்ஸ் தான் கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னோடய ப்ராடக்ட் வந்து லைக் பண்ணுங்கள், லைக் என்னோடய சேனலுக்கு வந்து லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். another beautiful product review. Until this, Rajesh signing off. Take care, stay safe and bye guys.